நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வளர்ச்சி யூக்கின்னு சொல்லலாம், செடிகளுக்கான வளர்ச்சி யூக்கின்னு சொல்லலாம். இது நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசர்னு சொல்கிறது வந்து ஒரு கரெக்டான பதமாக தெரியல எனக்கு. இது வந்து ஒரு வளர்ச்சி யூக்கி தான் சொல்ல முடியும் நீங்கள் அதை. இது வந்து செடிகளுக்கு தேவையான நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஒரு செடிகளை பார்த்தோம்னு சொன்னால் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இதுக்கு பேர் வந்து EM சொல்லுவாங்க, அதாவது இங்கிலீஷில் E அண்ட் M, அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இதை நீங்கள் நிறைய மெத்தடில் தயார் பண்ணலாம். நம்ம வந்து பழக்கரைசல் மூலமாக தயார் பண்ண போகிறோம். நம்ம பழக்கரைசல் சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து பொதுவாக தோணுது மற்ற பழங்கள் தான் தோணும். ஆனால் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறதே வந்து பரங்கி பழம் தான். அது ஏன்னு சொல்லி எனக்கும் தெரியல நடக்குது. ஆனால் வந்து பொதுவாக எல்லா பழங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் பழங்கள் ப்ளஸ் வந்து வெல்லம், இதுதான் இதுக்கு தேவையானதே. அதை கண்டிப்பாக நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா அந்த இதை எடுத்து நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றிடலாம் நம்ம. ஸோ இந்த பழக்கரைசலுக்கு தேவையானது என்னன்னாக்கா, நல்லா முக்கி போன, அதாவது நல்லா பழுத்து அல்லது லேசாக அழுகிற ஸ்டேஜுக்கு போகுது இல்லையா, அழுகின பழத்தையும் போடலாம். நீங்கள் அழுகிற ஸ்டேஜுக்கு போடக்கூடிய பழம் ப்ளஸ் வந்து வெல்லம் ப்ளஸ் வந்து வாட்டர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சோம்னு சொன்னாக்கா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் நேரடியாக எடுத்து நீங்கள் செடிகளை யூஸ் பண்ணலாம் வித் வாட்டர், அதாவது வாட்டர் வந்து கலந்து இது வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வந்து என்ன செய்யுது செடிகளுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் நிறம் நேச்சுரல் தமிழ். நான் உங்கள் மாரிராஜ். இது வரைக்கும் நம்ம நிறையா காஸ்மெட்டிக் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆர்கானிக்கில், அதாவது அக்ரிகல்ச்சர் வந்திருக்கோம். அது கூட ரிலேட்டட் டு காஸ்மெட்டிக் தான். காஸ்மெட்டிக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் நம்மளுடைய ஃபார்ம்லேயே ஒரு ஆர்கானிக் வேலை, கெமிக்கல் இல்லாத வேலை நம்ம வந்து தயார் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு புது முயற்சி எடுத்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் உங்களுடைய வீடியோக்களுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, எங்கள் பிஸ்னஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் இந்த பிஸ்னஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்ஸு. நீங்கள் இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள காணொளிகள் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பட்டன் அனுப்பிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வீடியோவில் போகிறதுக்கு முந்தி என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி சொன்னாக்கா, உங்களுக்கு எந்த பழங்கள் ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அந்த பழங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக பரங்கி பழங்கிறது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஒரு முழு பரங்கி பழத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டிங்க. நீங்கள் அரைக்க வேண்டாம், பொதுவாக சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிங்க நீங்கள். அதே போல் பழங்கள் எவ்வளோ இருக்கோ எல்லா பழத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பழங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அதில் 3ல் ஒரு பாகம் வந்து வெல்லம், அதாவது நாட்டு சக்கரை போடணும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்தையும் சேர்த்தோம்னாக்கா ஒரு கிலோன்னு வச்சுங்களேன். அந்த 1 கிலோவுக்கு வந்து 3/4 கிலோ பழம், 1/4 கிலோ வெல்லம், அந்த மாதிரி போட்டுக்கணும். நீங்கள் 1 கிலோ ப்ளஸ் வந்து 1 கிலோ வந்து வாட்டர் ஊற்றணும். நீங்கள் 1 கிலோ பழங்கள் அந்த வெள்ளைக்காசு எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு மூடி வச்சுருங்க. 4-5 நாளைக்கு ஒருத்தர் நல்லா கலக்கி விட்ருங்க. நீங்கள் அதை வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது நல்லா புளிச்சு போய் மேலே லேசாக வேறு கட்டினாப்பில் இருக்கும், ஒரு வெள்ளையாக இதாக படிஞ்சாப்பில் இருக்கும். அதை வர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் ஒரு 20 நாள் கழிச்சு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ப்ரேயில் அடிக்க போகிறீங்கன்னு சொன்னாக்கா, இது பொதுவாக ஸ்ப்ரேயில் தேவையில்லை. ஸ்ப்ரேயில் அடிக்க போகிறீங்கன்னு சொன்னாக்கா நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. இல்லைனாக்கா மேலே உள்ளது தண்ணி அவ்வளோதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செடிகளை ஊற்ற வேண்டியதான். இந்த EM கரைசல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுனாக்கா, எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு ரெடியானதுக்கப்புறம் அதில் உள்ள மேலே உள்ள தண்ணியாக இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஏக்கர் அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு 5 லிட்டர் வரைக்கும் இந்த EM, அந்த கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய EM 5 லிட்டருக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். இது மொத்தமாக பாசனமாக செய்கிறதுக்கு. இதே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா 10 லிட்டர் டேங்கில் 300 ml கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் இது செய்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னாக்கா, பூமியில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் ரொம்ப ரொம்ப நல்லாவே பெருகும் உங்களுக்கு. அதாவது இதுலேயுமே நாங்கள் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் உற்பத்தி ஆகிருக்கும். நம்ம பூமியில் போட்டோன்னா இந்த ஸ்மெல்லுக்கே கீழேருந்து நிறைய அந்த புழுக்கள் வண்டுகள் எல்லாம் மேலே ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பூமி வந்து ஒரு நல்ல என்ரிச்சாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்டாக உங்களுக்கு மாறி இருக்கும் அந்த பூமி அப்படிங்கிறதே. ஸோ அதுக்காக தான் அந்த EM கரைசல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எப்பேற்பட்ட கெமிக்கலை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்காலும் இந்த EM கரைசல் நீங்கள் வந்து ஒருத்தரை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா பூமி அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சி பெற்றிருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு இந்த EM கரைசல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 3-4 பழங்களை கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதில் வாழைப்பழம் கொஞ்சம் இருக்குது, பப்பாளி, வாட்டர்மெலன் இருக்குது. நம்மளுக்கு பெரிய ஸ்கேல் இல்லைங்கிறதுனால சின்ன ஸ்கேல் வச்சு தான் செய்ய வேண்டியது. இது வந்து ஒரு 2.5 kg. இது வந்து ஒரு 2.5 kg. வாழைப்பழம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து நசிஞ்சிடும். அதுக்காக நம்ம வந்து கட் பண்ணணுங்கிறது தேவையில்லை. இதில் இது பப்பாளி பேஸ்ட்டு.
நம்ம சாப்பிட்ட பப்பாளிலே கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது, வீணாக போட இருந்தது, அதையே போட்டணும் ஆக்சுவலாக. இது ஒரு பைனாப்பிள் வேஸ்ட்டு, பைனாப்பிள் வெள்ளை தோல்லாம் இருக்கும்ல, சேர்த்திட்டோம் அதை. இது வந்து வாட்டர் மெலனு. நம்ம இப்போ வாழைப்பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1.5 கிலோ வந்துருக்குது. இது வந்து நம்மளுக்கு நாட்டு வெல்லம், நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட்டு சக்கரை, தூள் சக்கரை. இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதில் இந்த கட்டி சக்கரை, சீனி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எடிபிள் குவாலிட்டி தான். இது வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னு சொல்லி செப்பரேட் குவாலிட்டி கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கொண்டு. ஃப்ரூட்ஸ் வந்து பெருசு பெருசாக இருந்ததுனாக்கா கட் பண்ணி போடணும். நாங்கள் ஏற்கனவே வீட்டில் கட் பண்ணி எடுத்து வந்துட்டோம் அதை. வாழைப்பழம் மட்டும் ரொம்ப குட்டி படம் தான் கிடச்சிது நம்மளுக்கு. அதுக்காக நம்ம நேரடியாகவே போட்டோம் அதை. அது எப்படியா இருந்தால் வந்து நல்லா குழஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா அழுகுன ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பழம் தான் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த மிக்சர் நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு தண்ணி ஊற்றிடும். நம்ம இதுக்கு வந்து இப்போ மொத்தமாக சேர்த்து பார்த்தோம்னாக்கா 12 கிலோ நம்ம எடுத்துருக்கோம். இந்த 12 கிலோவுக்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றிடுவோம். 12 கிலோ தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13-13.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும் நம்ம. இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணக்கு அப்புறம் கூட எவ்ரி ஒரு 1 வீக் ஒரு தடவை, ஒரு 5-6 டேஸ்க்கு ஒரு தடவை மறுபடியும் இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணதோடு நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நல்லா கட்டிடணும். அதை இதுக்குள்ளாக வந்து பெருசாக காற்று போகக்கூடாது, லேசாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கலாம். எனக்கு இப்படி இருந்துச்சுனாக்கா எல்லாம் போய் உள்ளே முட்டை போட்டுருவோம். முட்டை போட்டால் அப்புறம் திருப்பி வந்து புழுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த ட்ரம்மு பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரம்மு நம்மளுக்கு. நம்ம வந்து இந்த இஎம் கரைசல் அப்படிங்கிறது 10 லிட்டருக்கு ஒரு 200 ml கொடுக்கலாம். அதாவது வேறு வழியாக பாய்ச்சறதுக்கு 10 லிட்டருக்கு 200 ml. இப்போ 50 லிட்டருனால இது வந்து மக்கு 1.5 லிட்டரு. ஸோ 1 லிட்டர் நம்ம வந்து ஊற்றுவோம். நம்ம இதில் ஊற்றி வச்சுக்கிட்டு இது நிரம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து 50 லிட்டர் வந்து கரைசல் ரெடி ஆகிடும். ஒரு செடிக்கும் இந்த கரைசல்லேருந்து 1 லிட்டர் ஊற்றலாம். அதாவது இந்த டைலூட்டர் கரைசல் இருக்குல்லையே, அது வந்து 1 லிட்டர் ஊற்றலாம் ஒரு செடிக்கு. இப்போ இந்த நம்ம ஒரு ட்ரம்லேயுமே 1 லிட்டர் ஊற்றிடுவோம் நம்ம அந்த கலவைங்கிறத. இப்போ இதில் தண்ணியை ஃபில்லப் பண்ணிடுவோம். ஒரு 50 லிட்டர் வர வரைக்கும் தண்ணியை ஃபில்லப் பண்ணிட்டோம்னாக்கா அப்படியே ஒன்று செடிகளை ஊற்றிடலாம். நம்ம ஃபார்மில் எந்த விதமான செயற்கை உரங்களும் இந்த செயற்கை சம்பந்தப்பட்ட ரசாயனங்கள் எதுவும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தை செஞ்சுருக்கோம். நம்ம சொல்லப்போனாக்கா நல்லாவே நம்மளுக்கு வந்து பலன் அளிக்குது நம்மளுக்கு. அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலம் நம்மளுக்கு வந்து. இது கொஞ்சம் செலவுகள் கம்மியாக இருக்கலாம் கூட, ஆனால் நிறைய மேன் பவர் நம்மளுக்கு வந்து இதில் ரொம்ப அதிகமாக செலவாகும். மேன் பவர் அதிகம் தான் இதில் இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லி நம்ம செய்வோம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளுக்கும் இந்த கலவை, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml இந்த கலவையை 1 லிட்டர் ஊற்றலாம். நம்ம இது நம்ம வந்து சின்ன செடிகள்லாம் கம்மியாக ஊற்றுவோம். நம்ம பெரிய பெரிய செடிகள்னாக்கா 10 லிட்டர் வரைக்கும் கூட ஊற்றலாங்கிறாங்க. இப்போ நம்ம கொய்யா கணக்கு ஊற்றிட்டுருக்கோம். நல்லா செம்மையாக துளுர் வச்சு வந்துருக்குது. இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது
பூமியிலேருந்து மண்புழுக்கள் சின்ன சின்ன வண்டுகள்லாம் இந்த ஸ்மெல்லுக்கே நம்மளுக்கு வந்து நல்லா மேலே வருங்க உங்களுக்கு. சரி, மேலே வரதுனால என்ன யூஸ்ன்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்ம செடிகளுக்கான சத்துக்களை கீழேருந்து மேலே கொண்டு வரும். அது தின்னுட்டு போடக்கூடிய எச்சம் ஆஸ் வெல் அஸ் அந்த ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பூமியில் ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த செடிகளுக்கான ஒரு நல்ல உரமே.